அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ முடக்கத்தான் கீரையை தாங்க பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரையை நம்ம அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கீரை, இந்த முருங்கை மரம் இருக்குல்ல, இந்த முருங்கை மரத்துக்கு அந்த கீழே தான் இந்த முடக்கத்தான் கீரை இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே கொடி மாரி இருந்து அந்த கொய்யா மரத்துக்கு தாவுது. அதனால நம்ம இதை அப்படியே கழிச்சிடலாம். இப்படி கொடி போல் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த முடக்கத்தான் இலை இது மயக்கத்துக்கெலாம் இதை அரைச்சி இதில் தோசை மாவு, இட்லி மாவு, இது போல் தோசை மாவில் கலந்து நம்ம தோசை மாதிரியோ இல்லை இட்லி மாதிரியோ ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லது. இதை நம்ம தனியாக இலையை அரிசி ஊற வச்சு அடை மாதிரி அப்படியும் சுடலாம். ஆனால் அப்படி சுட்டால் கூட பிள்ளைங்க சாப்பிடாது. அதே நம்ம இட்லி மாவில் அந்த சப்பாத்தி அது போல் இதெல்லாம் நம்ம கோதுமை மாவில் கலந்து சப்பாத்தியாவோ இல்லை தோசையாவோ இட்லியாவோ சுட்டால் பிள்ளைவோ சாப்பிடுங்க விரும்பி. பாருங்கள், இதெல்லாம் இந்த காட்டுக்கரையெல்லாம் நல்லா நிறையா முளைச்சிருக்கும், நல்லா துளுத்துருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நம்ம மாடி தோட்டத்தில் நான் விதை எடுத்து விதை போட்டு வந்தது தான் இது. இதோட விதை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு மாதிரியாக இங்கே பாருங்கள், நான் எடுத்துட்டேன். அதை இது மாதிரி ஹார்ட் மாரி இருக்கும், கருப்பாக இருக்கும். இது போல் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது பார்க்கவே கருப்பு கருப்பு. இதை நம்ம போட்டாலே போதும், நல்லா சூப்பராக துளுத்து வந்துடும். இது பை மாரி இருக்கும் பாருங்கள். இதை இப்படி பிச்சு பார்த்தா அதில் இருக்கும் மாதிரியா. இது இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கூட இருக்குது. இதை நம்ம விட்டு வச்சோன்னா இந்த மரத்தையே அப்படியே ஆக்கிரமிச்சிக்கும், அது அப்படியே சுற்றிடும் மரத்தையே. அதனால நம்ம இதை எடுத்துடலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதெல்லாம் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாதீங்க. எங்கேயாச்சும் கிடச்சிச்சின்னா இந்த தெரு ஓரத்துலலாம் இருக்கும், நிறைய வாய்க்கால் ஓரத்தில், தெரு ஓரத்துலலாம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மாடி தோட்டத்தில் கொண்டு வைக்கலாம். சும்மா விதை போட்டாலே நிறையா வந்துடும். செடி முளைக்க ஆரம்பிச்சிச்சின்னா நல்லா துளுத்து வந்துடும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மூட்டு வலி, முழங்கால் வலிலாம் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இதை பச்சாவே சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரு இளநீட்டுகளுக்கு அது போல் சாப்பிடுவாங்க தொடர்ந்து. அவ்வளோதாங்க, இன்றைக்கான அறுவடை முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேப்பி கார்டனிங்.